இந்த சுவையான பூரணம் செய்ய அடுப்பு தேவையில்லைங்க. 5 நிமிஷத்தில் இந்த பூரணம் ரெடி பண்ணி சுவையான கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம் வாங்க. 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உப்பு கரையிற வரை நல்லா கலந்து விட்டுருங்க. தண்ணி கொதிக்கணுன்ற அவசியம் இல்லை. இந்த மாதிரி புள்ளி புள்ளியாக வந்ததும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் 1 கப் அளவுக்கு மாவு சேர்த்துக்க போகிறோம். வீட்டில் அரைச்ச பச்சரிசி மாவாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் கடையில் வாங்கின ரெடிமேட் பச்சரிசி மாவு கொழுக்கட்டை இடியாப்பெல்லாம் செய்வோம் இல்லையா, அந்த மாவாக இருந்தாலும் சரி 1 கப் அளவு சேர்த்துக்கோங்க. அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. நல்லா ஒரு சேர கலந்துட்டு நம்ம இதை வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இது ஆறுனதும் நம்ம கொழுக்கட்டை பிடிச்சிக்கலாம். இப்போ நம்ம பூரணம் ரெடி பண்ணிடலாம். 3/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன். இதில் 4 ஏலக்காயை மேல் தோலை நீக்கிட்டு விதையை மட்டும் சேர்த்துக்கலாம். பொடி பண்ணிட்டு வந்துட்டு அதிலையே 3/4 கப் அளவுக்கு வெல்லமும் சேர்த்து பொடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், வெல்லம், பொட்டுக்கடலை, ஏலக்காய் 3ஐயும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். வெல்லம், பொட்டுக்கடலை எடுத்த அதே கப்லேயே 1 கப் அளவுக்கு துருவன தேங்காயும் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து ஃபஸ்ட்டு ஸ்பூனில் ஒரு டைம் கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம கைகள்லையே நல்லா நம்ம பிசைஞ்சு கொடுத்துக்க போகிறோம். தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. தேங்காயில் இருக்க ஈரப்பதத்துலேயே இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். அப்போ தான் நம்ம கொழுக்கட்டைக்குள்ளே பூரணம் பிடிச்சி வைக்கிறதுக்கு நமக்கு வசதியாக இருக்கும். இப்போ மேல் மாவு நல்லா ஆறுனதும் கைகள்லேயே சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறமா கையில் நெய்யோ எண்ணெயோ அப்ளை பண்ணிவிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் இதை வாழை இலையில் எண்ணெய் தடவிட்டும் செய்யலாம். நான் எண்ணெய் கவர் தான் எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவுனதுக்கப்புறமா லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. நல்லா மொத்தமாகவே தட்டிக்கோங்க. மெலிசாக தட்டினீங்கன்னா விரிசல் விழ வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த பூரணத்தை பிடி கொழுக்கட்டை மாதிரி கொஞ்சமாக பிடிச்சிட்டு நடுவில் இந்த மாதிரி வச்சாச்சு. இப்போ இது போல் மடிச்சுக்கோங்க. மடிச்சிங்கன்னா எங்கேயாவது நம்ம சரியாக மடிக்காம விட்டுட்டோம் அப்படின்னா கூட நம்ம பார்த்து அதை மடிச்சிக்கலாம். நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் செஞ்சுக்கலாம். கொழுக்கட்டை அச்சு வச்சுருந்திங்கன்னா அதில் கூட செஞ்சுக்கலாம். நான் அச்சுலாம் எதுவும் யூஸ் பண்ணல அப்படின்றதுனால நான் இது போல் செஞ்சுக்கிறேன். ஓரங்களில் லைட்டாக பிளவு இருக்கிறதுனால இதை நான் கத்தி வச்சு இந்த மாதிரி எடுத்து விட்டுறலாம். இப்போ பாருங்கள், நீட்டாக நமக்கு சூப்பராக கொழுக்கட்டை வேக வைக்கிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதே போல் எல்லாம் செஞ்சு நான் இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா தட்டை உள்ளே வச்சுட்டேன். இதை 5லேருந்து 7 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், அடுப்பு இல்லாமல் 5 நிமிஷத்தில் சுவையான பூரணம் செஞ்சு சூப்பராக கொழுக்கட்டையும் ரெடி பண்ணியாச்சு. இந்த கொழுக்கட்டை எவ்வளோ நேரம் ஆனாலும் ரொம்ப சாஃப்டாகவே இருக்கும். நிச்சயமாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்களோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.